ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். புதிய வாகனம் வாங்கும் முன் சில வாஸ்து விதிகளை பின்பற்றுங்கள், பிரச்சனைகளே வராது. புதிய வாகனம் வாங்குவது என்பது அனைவருக்கும் பெரிய கனவாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் முன்பாக சில விசேஷ வாஸ்து விதிகளை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். அதை நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால்தான் வாஸ்து விதிகளை பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் புதிய வாகனம் உங்களுக்கு எப்போதும் சுப பலன்களை தருமாம். உங்களுக்காக ஒரு புதிய வாகனத்தை வாங்குவதற்கு முன் உங்கள் வாகனம் தொடர்பான நேர்மறையான மற்றும் இணக்கமான சூழலை உருவாக்க உதவும் சில வாஸ்து பரிகாரங்கள் உள்ளன. புதிய வாகனம் வாங்கும் முன் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம். வாருங்கள். புதிய வாகனம் வாங்கும் முன்பாக சரியான நேரத்தை கவனியுங்கள். நீங்கள் புதிய வாகனம் வாங்கும் பட்சத்தில் நேரத்தை குறித்து சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நல்ல நாளில்தான் புதிய வாகனம் வாங்க வேண்டும். எந்த மாதத்தின் பௌர்ணமி திதியில் நீங்கள் புதிய வாகனம் வாங்க வேண்டும் அல்லது பௌர்ணமிக்கு 10 நாட்களுக்கு முன் அல்லது 10 நாட்கள் கழித்து எந்த சுபதினத்திலும் வாங்கலாம். ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு 11ஆம் நாள் முதல் 15ஆம் நாள் வரை அதை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். எந்த மாதத்திலும் சனிக்கிழமை புதிய வாகனம் வாங்குவதை தவிர்க்கவும். இது தவிர அமாவாசை தினத்திலோ அல்லது சந்திரன் 6, 8வது அல்லது 12ஆம் வீட்டில் இருக்கும் நாளில் வாகனம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். புதிய வாகனம் வாங்கும் முன் சரியான நிறத்தை தேர்வு செய்ய வேண்டும். நிறம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் என்றாலும் வாஸ்துப்படி சில நிறங்கள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன. வெள்ளை, வெள்ளி மற்றும் பிற ஒளி வண்ணங்கள் பொதுவாக வாகனங்களுக்கு நல்லதாக கருதப்படுகின்றன. ஏனெனில் அவை நேர்மறை மற்றும் தூய்மையுடன் தொடர்புடையவை. ஆனால் இது தவிர உங்கள் அதிர்ஷ்ட எண் மற்றும் உங்கள் பிறந்த தேதியின்படி மங்களகரமான ஒவ்வொரு நிறத்திலும் வாகனம் வாங்கலாம். உதாரணமாக உங்கள் ராசி மேஷம் என்றால் நீங்கள் சிவப்பு அல்லது மெரூன் நிற வாகனத்தை தேர்வு செய்ய வேண்டும். புதிய வாகனம் வாங்குவதற்கு முன் சரியான வாகன நிறுத்துமிடத்தையும் தேர்வு செய்ய வேண்டும். முடிந்தால் உங்கள் வாகனத்திற்கு நல்ல வாகன நிறுத்துமிடத்தை தேர்வு செய்யவும். இந்த இடம் நன்கு ஒளிரும் மற்றும் ஒழுங்கீனம் இல்லாததாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சுத்தமான மற்றும் ஒழுங்கான பார்க்கிங் பகுதி நேர்மறையாற்றல் ஓட்டத்திற்கு பங்களிக்கிறது. நீங்கள் புதிய வாகனத்தை எதிர்மறையான இடத்தில் வைத்தால் அதில் எதிர்மறை சக்தியும் வரக்கூடுமாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் வாகனத்தை வடமேற்கு திசையில் நிறுத்துவது பொதுவாக அறிவுறுத்தப்படுகிறது. இந்த திசையானது காற்று உறுப்புடன் தொடர்புடையது மற்றும் அனைத்து வாகனங்களுக்கும் ஏற்றதாக கருதப்படுகிறது. உங்கள் வாகனம் பெரும்பாலும் நிழலில் அல்லது மரத்தின் அடியில் இருக்கும் இடங்களில் நிறுத்துவதை தவிர்க்கவும். நல்ல வெளிச்சம் மற்றும் திறந்த வெளியில் பார்க்கிங் செய்வது நேர்மறை ஆற்றலை ஊக்குவிக்கும் என்பதால் சிறப்பாக சொல்லப்படுகிறது. வாஸ்துப்படி உங்கள் வீட்டை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே விஷயம் உங்கள் வாகனம் வரும்போது உங்கள் வாகனத்தை தொடர்ந்து சுத்தம் செய்வதும் பராமரிப்பதும் அதன் ஆயுளை அதிகரிப்பது மட்டுமின்றி அதை சுற்றியுள்ள சாதகமான சூழலை பராமரிக்க உதவுகிறது. புதிய வாகனத்தில் தேவையற்ற பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு ஒழுங்கீனமும் ஆற்றல் ஓட்டத்தை சீர்குலைத்து வாகனத்தை பயன்படுத்துவதில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாகனத்தின் உட்புறத்தை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருங்கள். புதிய வாகனம் வாங்கும் முன்பாக இங்கு குறிப்பிட்டுள்ள சில விஷயங்களை கவனித்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டுவர உதவும் அந்த வாகனம்.